சாஃப்ட் இன்ஜினியராக இருக்கும் ஃப்ரண்ட் end. ஃப்ரண்ட் எண்ட் நீங்க Yeah, same software engineer. Front end. ஃப்ரண்ட் எண்ட் இந்த டெஸ்டர் ரோலுக்கு அப்ராக்சிமேட் salary ரேஞ்ச் என்ன எதிர்பார்க்கலாம்? மேபி 20 to 25 LPA வாங்கலாம் இயர்லி. ஆமாம். யூஐ டிசைனராக ஒர்க் பண்ணிருக்கேன் எம்என்சி கம்பெனியில். இப்போ தான் ரீசெண்டாக கிராஜுவேட் ஆனேன். இப்போ டேட்டா பேஸ் ப்ரோக்ராமராக இருக்கிறேன் பேக் எண்ட். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் என்ன படிச்சிருந்தீங்க? நான் வந்து பேக் அண்ட் டெவலப்பர் இந்த ரோலுக்கு பீப்புள் வரணும்னு விரும்புவாங்க, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் அண்ட் டிப் கொடுப்பீங்க? ஹலோ வணக்கம், நான் சுமன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி சீரீஸில் ஒரு வீடியோ, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஐடி இண்டஸ்ட்ரி சீரீஸில் வீடியோஸ் பண்ணி. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் ஐடி இண்டஸ்ட்ரி பொதுவாக இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜாப் எடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நிறைய பேர் வில்லேஜ்லேருந்து பார்த்து உங்களோட வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக தேங்க்ஸ், நான் ரொம்ப ஹாப்பி, அது மூலமாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி தேதிக்கு சென்னையில் மேஜர் ஐடி பார்க்ஸ் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட ஐடி பார்க்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஐடி பார்க், அதிகமாக ஜாப் சர்ச் பண்ணப்பட்டது, அதாவது பீப்புள் நிறைய பேர் ஜாப் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்குறது. நாட் ஓன்லி ஐடி மட்டும் இல்லாமல் டெக்கு, நான் டெக்கு, கோடிங் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய ஜாப், இந்த மாதிரி நிறைய சர்ச் பண்ணக்கூடிய லொக்கேஷன் தான் இந்த லொக்கேஷன், கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி கப் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்ட் அப் கம்பெனிலேருந்து மிட் லெவல் கம்பெனி, எம்என்சி கம்பெனி, ஒரு 50 பீப்புள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேருந்து ஒரு 5000 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரியான பெரிய கம்பெனிகள் நிறையா இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுற பீப்புள் இந்த பேக்ரவுண்டில் என்ன குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சுட்டு உள்ளே வந்தாங்க, கம்பெனியில் எப்படி அப்ளை பண்ணாங்க, எப்படி ஹையர் பண்ணப்பட்டாங்க, அண்ட் தென் சேலரி ரேஞ்ச் என்ன இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இல்லை கம்பெனி நேம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் சேலரி டிஸ்கஸ் பண்ணுறதால கம்பெனி நேம் யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது. கம்பெனி நேம் இருக்காது. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயர்ஸ்ட்டு டேரெக்டாக இன்ட்ராக்ஷன் மூலமாக நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். வாங்க போகலாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? ராம்குமார். பெரிய பெருமாள். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லாமா? சாஃப்ட் இன்ஜினியராக இருக்கும் ஃப்ரண்ட் end. ஃப்ரண்ட் எண்ட் நீங்கள்? Yeah, same software engineer. Front end. ஃப்ரண்ட் எண்ட் பேக்ரவுண்டில் என்ன படிச்சிருந்தீங்க நீங்கள்? நான் பிஇ மெக்கானிக்கல். மெக்கானிக்கல். நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஐடி. பிடெக் ஐடி. சும்மா நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க 2 years. 2 years. ஓகே, சூப்பர். Yeah, 2.5. 2.5. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, மெக்கானிக்கல் ஃபீல்டில் 1 year ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இல்லை நான் ஃப்ரெஷ்ஷராக இந்த ஜாயின் பண்ண லாஸ்ட் 2.5 years ஒர்க் பண்ணுறேன். ஸோ எப்படி இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாப் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து எக்ஸ்டர்னல் ஒரு தேர்ட் பார்ட்டி இதில் கோர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணேன். ஓகே, வெளியே கோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே எடுத்தீங்க. ஓகே, நீங்கள்? நானும் வெளியே கோர்ஸ் பண்ணேன், அப்புறம் நான் கீழே அப்ளை பண்ணி இன்டர்வியூ வந்தேன். ஸோ என்ன டெக்னிக்கலாக என்னென்ன ஸ்கில்லாம் லேர்ன் பண்ணீங்கிறது ஞாபகம் இருந்தா ஷேர் பண்ணலாமா? ஜாவா, அப்புறம் ஃப்ரண்ட் எண்டில் ரியாக்ட். அதான் மட்டும் லேர்ன் பண்ணேன். ஜாவா, சிஎஸ்எஸ் அண்ட் நான் வந்து சீக்வல் படித்தேன். அப்புறம் இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக கன்வெர்ட் பண்ணிட்டேன், லேர்ன் பண்ணேன். டெக்னிக்கல் ஸ்டாக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ வந்து மோஸ்ட்லி ரியாக்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரியாக்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சேம் ரியாக்ட். பீப்புள் இந்த ரோலுக்கு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க எப்படி அப்ளை பண்ணலாம், ஏதாவது ஒரு அட்வைஸ் டிப்னா என்ன சொல்லுவீங்க? அட்வைஸ் மோஸ்ட்லி லிங்க்டின் இருக்குது, நௌக்ரி இருக்குது, இந்த மாதிரி சோஷியல் மீடியா இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அங்கே இருக்குது. மோஸ்ட்லி லிங்க்டின் நல்ல ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணாவே தே கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது மாதிரி இந்த ஸ்கில்லை எப்படி கற்றுக்கலாம், இப்போ எப்படி லேர்ன் பண்ணலாம்? ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி பெய்டு நிறைய லேர்னிங் சென்டர்ஸ் இருக்குது, அங்கே போய் லேர்ன் பண்ணலாம். அதை படித்து நௌக்ரி, லிங்க்டின் அந்த மாதிரி அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணி ஈஸியாக ஜாப் வாங்கிட்டு போயிடலாம். இப்போலாம் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக வர விரும்புகிற பீப்புளுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு நல்ல க்ரோத் இருக்குது அதில். ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் எல்லாத்தையும் க்ரோத் இருக்குது, வரலாம் படித்தா. மார்க்கெட் ரேஞ்ச் சொல்லலாமா? இப்போ என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஃப்ரெஷராக உள்ளே வரும்போது இப்போ என்ன எதிர்பார்க்கலாம் சேலரி? சென்னை பேஸில் என்ன எதிர்பார்க்கலாம்? ஆஸ் எ ஃப்ரெஷராக நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் ஆஸ் வெல் அஸ் பேக் எண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்கன்னா ஃப்ரெஷராக 20+ இருக்கும். டிபெண்ட்ஸ், கம்பெனி டிபெண்ட்ஸ். பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 20+ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆஸ் எ ஃப்ரெஷராக. ஜென்ரலாக நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்க பெர் வீக்? பர் டே 8 hours. டிசைனராக ஒர்க் பண்ணிருக்கேன் எம்என்சி கம்பெனியில். இப்போ தான் ரீசெண்டாக கிராஜுவேட் ஆனேன். ஸோ பேக்ரவுண்டில் என்ன படிச்சிருங்க, எப்படி இந்த கம்பெனியில் ஜாப் எடுத்தீங்க? பேக்ரவுண்டில் நான் வந்து ஆக்சுவலி பிகாம் படித்தேன். பிகாம் ஆர்ட்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் முடித்தேன் காலேஜில். அதுக்கப்புறம் வந்து ஃபிக்மா, அதுக்கப்புறம் நான் 1 year அக்கௌண்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணேன். அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் கோடிங்கே இல்லாமல் என்ன இன்ட்ரெஸ்ட், என்னோடய ஸ்கில் என்னன்னு தெரியவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிசைனிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், சின்ன வயசுலேருந்தே லோகோ டிசைனிங்லாம் பண்ணேன்.
அதில் வந்து எந்த மாதிரி டூல் பண்ணணும்னு பார்க்கும்போது கேன்வா இருந்துச்சு. கேன்வாவில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஃபோட்டோஷாப், அடாப் எக்ஸ்டி டிசைனுக்கு ஃபீல்டிங் போனேன். அதுக்கப்புறம் டிசைன் வரும்போது அந்த கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது வெப்சைட் டிசைனிங்லாம் இருந்துச்சு. கோடிங் பிடிக்காததுனால அடாபி எக்ஸ்டி, ஃபிக்மா, யூஐ டிசைன் ஜாயின் பண்ணி. ஓகே, நீங்கள் இப்போ ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர் நீங்கள் அப்ளை பண்ணீங்க, எப்படி இன்டர்வியூ கிராக் பண்ணீங்க, அதை ஸ்டார்ட் பண்ணலாம்? கம்பெனி வந்து நான் முன்னாடி ஒரு கம்பெனியில் ஆக்ஸான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1 மந்த்தாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு எம்என்சியில் வந்து எனக்கு கால் வந்துச்சு. அது இன்டர்னாக தான் வந்துச்சு. ஸோ இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருக்கேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். அங்கேயும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டுருக்கேன். பார்ப்போம் இதுக்கப்புறம். டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி லேர்ன் பண்ணீங்க? யூஐங்கிறது வந்து ஒரு தனி ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங் பார்ட் மாதிரி. யூஎக்ஸ் வந்து ஓவரால் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது பக்ஸ் இருந்தால் அந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட டூல் யூஸ் பண்ணுற டூல் வந்து 3 இருக்குது. அடாபி எக்ஸ்டி, ஃபிக்மா. மோஸ்ட்லி யூஸ்டு டூல்ஸ் வந்து ஃபிக்மா, அடாபி எக்ஸ்டி. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இருக்குது, அது வந்து கேன்வா ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணி என்ட்ரி லெவலில் என்ன சேலரி எதிர்பார்க்கலாம்? இப்போ யூ அண்ட் யூஎக்ஸ் படிச்சுட்டு உள்ளே வந்தால் என்ன எதிர்பார்க்கலாம்? ஸோ என்ட்ரி லெவலில் வந்து 5 lakh பெர் annum, 5 lakhலேருந்து 7 lakh கெயின் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போது ஜாயின் பண்ணும்போது எனக்கு 3 lakh பெர் annum தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, பரவாயில்ல. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னா கொஞ்சம் 15 to 20 எதிர்பார்க்கலாம். யூஐ யூஎக்ஸ் ரெண்டுமே இருந்தால். யூஐயில் மட்டும் இருந்தோன்னா கொஞ்சம் 5 to 7. இப்போ எங்கே கற்றுக்கிட்டீங்க இந்த ஸ்கில்? எங்கே கற்றுக்கலாம்? இது இன்ஸ்டியூட்டில் தான் நான் கற்றுக்கிட்டேன். கேஜிஎஸ்எல் இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்டேன். நல்லா தான். ஓகே, எவ்வளோ டூரேஷன் எடுத்துக்கிறோம் அண்ட் தென் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கும்? டியூரேஷன் வந்து 6 months கோர்ஸ் ஆக்சுவலி. இது 1 year கூட இருக்குது. இதுக்கு இன்ஜினியரிங்கும் இருக்குது. காலேஜில் போய் படிச்சுக்கலாம் டிசைனிங் கோர்ஸு. ஆனால் நான் 6 months டியூரேஷனில் முடிச்சிட்டேன். ஓகே, இந்த ரோலுக்கு பீப்புள் அப்ளை பண்ணணும்னு விரும்புகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ்னால் என்ன சொல்லுவீங்க? அப்ளை பண்ணணுன்னா கொஞ்சம் ஒருத்தங்க எதுக்கு அப்ளை பண்ணுவோன்னா, இப்போ நான் என்னோடய ஸ்கில் எனக்கு பிடிச்சதுனால நான் பண்ணேன். ஸோ ஒருத்தங்க வந்து இப்போது ஒரு ஐடியில் ப்ளேஸ் ஆகணும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் ப்ளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மெயின் ஸ்கில்லு தான் மேட்டர்னா, போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் நல்லா அப்டேட் பண்ணி அவங்களோட இது பக்காவாக வச்சுருந்தா ஓகே பண்ணலாம். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஸோ ஹாய், என்னோடய பேர் தேஜஸ் விகாஸ். நான் இங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் இப்போ கரண்ட்டாக வந்து டெஸ்டிங் ரோலில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஓவரால் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் உங்களுடைய கரியரை இந்த கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணி? ஆக்சுவலாக நான் காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு ஜாப் கிடைக்காம இருந்துச்சு. கொஞ்சம் நான் ஆஃப் கேம்பஸில் தேடிட்டு இருந்தேன், வேலை கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு சில கோர்ஸ்லாம் பண்ணேன். கோர்ஸ் பண்ணனால அங்கேருந்து பிளேஸ்மெண்ட் செலக்ட் ஆகி நான் இங்கே கம்பெனியில் செலக்ட் ஆனேன். ஓகே, பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாமா, குவாலிஃபிகேஷன்? ஸோ நான் பிஇ தான் படிச்சிருக்கேன். பிடெக் ஐடி தான் படிச்சிருக்கேன். ஸோ அதை முடிச்சுட்டு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வந்தேன். ஸோ இங்கே செலக்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் டெஸ்டிங் சொன்னீங்க. டெஸ்டிங்னா டெக்னிக்கலாக என்னென்ன ஸ்கில் லேர்ன் பண்ணீங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்போ கரண்ட்டாக இருக்க மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேஷன் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரோக்ராம் தெரிஞ்சிருக்கணும். ப்ரோக்ராம் தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி சினாரியோ பேஸ்டில் கொஸ்டின் கேட்குறாங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜாவா அல்லது பைத்தான், இது மாதிரி கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் தான் கொஞ்சம் வர முடியும். அதே மாதிரி ஃப்ரெஷராக உள்ள வரணும்னா கண்டிப்பாக மேனுவல் டெஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் தான் கொஞ்சம் கிராக் பண்ண முடியும். ஆஃப் கேம்பஸில் ஜாப் எடுத்ததாக சொன்னீங்க. ஸோ எப்படி இந்த ஸ்டேட்டில் எப்படி இந்த கம்பெனி ஃபைண்ட் பண்ணீங்க, இந்த நாட் ஃபார்மில் நீங்கள் அப்ளை பண்ணீங்களா, அது எப்படி அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் 2 years பிஃபோர் நான் ஜாப் சர்ச் பண்ணனால வந்து அங்கே வந்து பிளேஸ்மெண்ட் வந்து அதிகமாக வந்துருச்சு. நான் படித்த கோர்ஸ் இன்ஸ்டியூஷன் வந்துச்சு. ஸோ அதில் வந்து செலக்ட் ஆகி வந்தேன். நீங்கள் படித்த இன்ஸ்டியூட் மூலமாக உங்களுக்கு வேலை வந்து? ஆமாம். இப்போ நீங்கள் டெஸ்டிங் ரோலில் இருக்கீங்க. இந்த ரோலுக்கு பீப்புள் அப்ளை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க இப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அவங்களுக்கு ஒரு அட்வைஸ்னால் என்ன சொல்லுவீங்க? ஸோ வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்கில்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்கில்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக வேலை இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ கோர்ஸ் மூலியமாக கூட படித்து கூட அங்கே போகலாம், இல்லை ரெஃபர் மூலியமாக போகலாம். கண்டிப்பாக ஸ்கில்ஸ் இருந்தால் நீங்கள் எங்கே வேணால் போகலாம். அதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அது மட்டும் தான் மெயின் மேட்டர். ஓகே சார், இந்த டெஸ்ட் ரோலுக்கு அப்ராக்சிமேட் சேலரி ரேஞ்ச் என்ன எதிர்பார்க்கலாம்? அது வந்து பேஸ்ட் ஆன் கம்பெனி தான். ஸோ எம்என்சி போனால் 3 lakh 4 lakh பேஸ்ட் ஆன் கொடுப்பாங்க. இதே ஒரு ஸ்டார்ட் அப் வந்தால் 2 lakh வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் கம்பெனி பேஸ்டு தான். ஹாய், உங்கள் பேர்? என் பேர் பாலா. என் பேர் தீபக். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா? நான் ஐடி ஃபீல்டில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிருக்கேன் ஒரு 2 years-ஆ. நானும் அதே தான், சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன் 2 years. என்ன டெக்னிக்கல் ஸ்டாக் யூஸ் பண்ணுறீங்க? நான் வந்து ஜாவா தான் யூஸ் பண்ணுறேன் பேக்கெண்டுக்கு. வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பேக் அண்ட் டெவலப்பர்? பேக்கெண்ட் டெவலப்பர். ஓகே. நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் ரியாக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஜாவாவும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் முடிச்சு இப்போ பேக் அண்டும் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன படிச்சிருந்தீங்க?
நான் வந்து இசி டிபார்ட்மெண்ட் இசி டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தேன். ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பைத்தான் தனியாக படிச்சுட்டு இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணேன். ஓகே நீங்கள்? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். அதுக்கடுத்து திருப்பி ஒரு ஜாவா கோர்ஸ் பண்ணி அதுக்கடுத்து இன்டர்வியூ ட்ராக் பண்ணி இங்கே ஃப்ரண்ட் டெவலப்பராக ஜாயின் பண்ணேன். எப்படி கம்பெனியை ஃபைண்ட் பண்ணீங்க? I mean, எப்படி அப்ளை பண்ணீங்க? அந்த இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணீங்க? அதை ஷேர் பண்ணுங்க. நாக்ரியில் தான் அப்ளை பண்ணேன். ஸோ என் காலேஜ் கேம்பஸில் அட்டன் பண்ணல, நான் மிஸ் பண்ணிட்டேன். 1 இயர் கேப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ நாக்ரியில் தான் ட்ரை பண்ணேன். அப்புறம் நான் ஒரு இன்ஸ்டியூட் சேர்ந்துருந்தேன், அங்கேருந்தும் அப்பப்போ லிங்க் ஆகும். ஸோ அப்படிதான். ஸோ பீப்புள் இப்போ நீங்கள் உங்கள் ரோலுக்கு இப்போ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மீன் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? மீன் ப்ரிப்பரேஷன் என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகலாம்? பேசிக்காக ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும் ப்ரோ. மேக்ஸிமம் எல்லா கம்பெனிலையும் அவங்களே ட்ரைனிங் கொடுத்து அவங்களே தான் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வேணுன்ற இதுக்கு போகிற மாதிரி இல்லை, நம்ம வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும். ஸோ ஒரு லாங்குவேஜ் வச்சு உள்ளே வந்துடலாம். அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சு அவங்களே ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க, எதுன்னு ஃப்ரண்ட் எண்டா இல்லை பேக் எண்டா அதுமாரி. என்ன ரேஞ்ச் சேலரி எதிர்பார்க்கலாம்? ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ப்ரெஷராக வரும்போது என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு 25லேருந்து 30. ஸோ பேக் அண்ட் டெவலப்பர் இந்த ரோலுக்கு பீப்புள் வரணும்னு விரும்புவாங்க, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் அண்ட் டிப் கொடுப்பீங்க? அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம படித்து நம்ம பாட்டுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுட்டு அதான் ப்ரோக்ராம் சால்விங் தான் மெயினாக வந்து ஃப்ரெஷர்ஸுக்கு கேட்பாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு மெயினாக வந்து அவங்க லாஜிக்கலாக திங்க் பண்ணுறாங்களா, அதுதான் அவங்க மெயினாக பார்ப்பாங்க. அவங்க அந்த லாஜிக்கல் திங்கிங் வந்து ப்ரோக்ராம் சால்விங் வச்சு வரும். அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணி உள்ளே வந்தோம்னா அவங்களே வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ட்ரைனிங் பண்ணி நம்ம அதில் நல்லா வந்தோம்னா அதில் ஃபிட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா வேறு எதுலையா ஃபிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு டெவலப்பராக தான் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எல்லா கம்பெனிலையும் நீங்கள் ரோல் டெசிக்னேஷன் என்னன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. சும்மா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரைனிங் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். என்ன சேலரி எதிர்பார்க்கலாம் ஒரு பேக் அண்ட் டெவலப்பர்? அதே தான் 25 to 30K. சாஃப்ட்வேர் டெவலப்பர்னாலே ஃப்ரெஷர்ஸ்க்கு இப்போதைக்கு இந்த இதான் பேசிக் சேலரி. ஒரு 5 இயர்ஸ் ஆனால் இந்த மாதிரி growth எதிர்பார்க்கலாம் சேலரி ஹைக்கு? அது வந்து நம்ம எப்படி நம்ம அப்ஸ்கில் பண்ணுறோன்றது தான் இருக்குது. மினிமம் வந்து 5 இயர்ஸில் ஒரு 80K 5 இயர்ஸில் மேபி 20 to 25 LPA வாங்கலாம் இயர்லி. ஆமாம். அப்ஸ்கில் பண்ணாங்கன்னா ஈவன் பெட்டராகவும் ஆகலாம். அது மாதிரி பண்ணால் மேக்ஸிமம் 5 இயர்ஸ் இருந்தால் 20 எக்ஸெப்ட் பண்ணலாம். ஆமாம். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ சார். ஓகே, ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? பிரவீன்ராஜ். பிரவீன்ராஜ் என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ டேட்டா பேஸ் ப்ரோக்ராம்பராக இருக்கிறேன் பேக் எண்டு. பேக்ல என்ன படிச்சிருந்தீங்க? நான் வந்து மெக்கானிக்கல் படிச்சிருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் ஸ்கோப்ன்ற மாரி இப்போ ஐடிக்கு மூவ் பண்ணுறதுக்கோசம் எஸ்கியூஎல் சர்வர்ன்ட்டு எம்எஸ் மைக்ரோசாஃப்டோட எஸ்கியூஎல் சர்வர் படித்தேன் தனியாக. ஃபஸ்ட்டு நான் மூவ் ஆன் ஆகிட்டேன் ஐடிக்கு. ஓகே, இப்போ கரண்ட்டாக பார்க்குற கம்பெனியில் எப்படி ஜாப் எடுத்தீங்க, எப்படி இன்டர்வியூ கிராக் பண்ணீங்க, அப்ளை பண்ணீங்க, அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நாகூரியில் வந்துட்டு ஜாபு சர்ச் பண்ணியிருந்தேன் நான். அதுக்கப்புறமேட்டா இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டு இவங்க சொல்லியிருந்தாங்க இதுமாரி நம்ம லாஸ்ட் டேட் கேட்டப்போ நான் லாஸ்ட் டேட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது இவங்க கூட. அதனால் அவங்க லாஸ்ட் டேட்டை வச்சு இன்டர்வியூ கிராக் பண்ணதால் கிளியர் பண்ணி வந்துட்டேன். எவ்வளோ காலமாக நீங்கள் எஸ்கியூஎல் டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணுறீங்க? மோர் தென் 5 இயர்ஸ். என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்லாம் யூஸ் பண்ணுறீங்க? எஸ்கியூஎல் அதுபோல் வேறு என்னென்ன ஸ்கில்லாம் யூஸ் பண்ணுறீங்க டெக்னிக்கல்? இப்போ மேக்ஸிமம் எஸ்கியூஎல் தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் எஸ்எஸ்ஐஎஸ் எஸ்எஸ்ஆர்எஸ்லாம் பண்ணின்னு இருந்தேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு இப்போ எஸ்கியூஎல் மட்டும்தான் பார்த்துன்னு இருக்கேன் ஃபுல்லாகவே, பேக் அண்ட் ஃபுல்லாகவே. ஓகே, என்ட்ரியில் உள்ள இந்த கம்பெனி உள்ளே வரும்போது என்ன சேலரி ரேஞ்ச் இருந்ததுன்னு சொல்லலாமா? சேலரி ரேஞ்ச் வந்து இவங்க வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் மென்ஷனாக பண்ணல. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் தான் அவங்க கேட்டாங்க, அதை வச்சு தான் நம்ம சொல்கிறது தான். அவங்க எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, அதான் நம்மள தான் கேட்பாங்க. ரேஞ்ச் சொல்லலாமா? என்ன ஒரு 3 to 5 இருக்குமா? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3 to 5, 4, 3 to 4 இல்லை 4, 5 இல்லை 5 அந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இந்த ரோலுக்கு வரணும்னு விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஸ்பெசிஃபிக்காக நான் வந்துட்டு டேரெக்டாகவே எம்எஸ் மட்டும்தான் பண்ணேன். எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர் தான் நான் ஸ்டடி பண்ணேன், அது மட்டுமே போதுமானது எனக்கு. ஆனால் இப்போ வரது வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது, அதனால் எல்லோரும் வந்துட்டு அதை மட்டும் படிச்சுன்னு வர முடியும்னா வர முடியாது. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது, அதனால் ஃபுல் ஸ்டாக் படிக்கிறது அதுமாரி ஆப்ஷன் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ 5 இயர்ஸ் போனால் இந்த மாதிரி ஸ்கோப் இருக்கும், சேலரி எந்தளவு ஹைக் எதிர்பார்க்கலாம் நீங்கள் பார்க்குற ரோலில்? இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் ஒரு 10 to 15 அந்த ரேஞ்செலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி வந்துடும். 10 to 15 lakh per annum. per annum. Okay, that's all. Thank you.
ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. தென் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குள்ள இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறீங்க. அதை தாண்டி இன்றைக்கி இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஐடி ஹப் அப்படின்னு சொல்ல போனால் பெங்களூர், ஹைதராபாத்துக்கு அடுத்து சென்னை தான் 3வது இடத்துல இருக்குது. நிறைய கம்பெனிஸ் இருக்குது, இல்லை நிறைய வளர்ந்து வர கம்பெனி. அதை தாண்டி ஆஃப் கேம்பஸில் பல்க் ஹைரிங் பண்ணக்கூடிய கம்பெனி டிசிஎஸ் அண்ட் ஷோவோ மாதிரியான எம்என்சி கம்பெனிஸும் இருக்குது. நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது ஒரு கம்பெனியில் இருந்து ஹைரிங் ப்ராசஸ் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு கூட நினச்சிங்கன்னா அந்த கம்பெனி நேமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் பண்ணக்கூடிய வீடியோவில் அந்த கம்பெனியை நம்ம கவர் பண்ண முயற்சி பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பாய் அண்ட் தேங்க்யூ.